நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பிஎஸ்சிஎல் தகவல் மட்டுமே முழுக்க பதிவாக வந்துட்டுருக்கு. தொடர்ந்தும் அது போல தான் இருக்கும். உங்களுக்கான ஒரு சில டவுட்டுகள் இருக்கும்போது அதையும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு சின்ன வீடியோஸாக வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய பங்களிப்பு எனக்கு உத்வேகத்தை கொடுக்கும். இப்போ என்னென்னாக்கா 15,000க்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டு கிளைம் பண்ணுறதுக்காக ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அனுப்ப சொல்லி பப்ளிக் நோட்டீஸ் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் அனுப்புறதுக்கு நம்ம தயக்கப்பட்டோம். நிறைய பேர் அனுப்பியும் வச்சுருக்கிறீங்க. அது போன்று நான் ஃபஸ்ட்டு டைமாக ஒரே ஒரு பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்டை மட்டும் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பி வச்சேன். அது கரெக்டாக போய் சேர்ந்ததுனால அடுத்த கட்டமாக 17 பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்டை அனுப்பி வச்சேன். அதுவும் போயிட்டு நல்லபடியாக சேர்ந்துருக்கு. அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் அனுப்ப போகிறேன். அது பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த மாதிரியான ரிஜிஸ்ட் தபாலில் அனுப்பி வச்ச டீட்டெயில்ஸை நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அனுப்பி வச்சுருந்தா கரெக்டான முறையில் போய்ட்டு நம்மளுடைய பிஎஸ்எல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சேர்ந்துருக்குதா அப்படின்ற மாதிரி பாருங்கள். நான் அனுப்பினேன் கிட்டத்தட்ட ஒரு 17 பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்டில் எப்படி போய் சேர்ந்துருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை அந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாக்கா இந்த சேனல் பற்றிய தகவல், அதாவது பிஎஸ்சிஎல் முதலீட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நான் அந்த மாதிரி நான் செய்யக்கூடிய ஒரு சில பணிகளை வீடியோவாக பதிவு பண்ணுறதுனுடைய விஷயம் என்னென்னாக்கா, இதை பார்த்தாவது ஒரு சிலர் முன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது பாருங்கள். இங்கே ரிஜிஸ்டர் தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட மேலே இருக்கிற கோடு, அதாவது பார்கோடு, அந்த தபால் கரெக்டாக போயிட்டு கன்ஃபார்மாக டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்ற ஸ்டேட்டஸை பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் மற்றொரு நம்பரதும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்கோடு ஸ்லிப்பில் இருக்கிற அந்த ட்ராக் ஐடியும் போய் சேர்ந்துருக்கிற ட்ராக் ஐடி கன்ஃபார்ம் மெசேஜும் இங்கே பார்க்குறீங்க. கன்ஃபார்மாக செபி ஆஃபீஸுக்கு போய் சேர்ந்துருக்குதுன்ற தகவல் தெரியுது. நான் முந்தைய வீடியோவில் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட என்னுடைய கஸ்டமர்ஸுக்கு ஒரு 42 பேருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 15,000க்கு உள்ளான பணமாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த 42 பேருனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு கலெக்ட் பண்ணி நான் அனுப்பக்கூடிய வேலையில் மும்பரமாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு டைமாக ஒரே ஒரு கஸ்டமர் தான் அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 17 கஸ்டமர் தான் அனுப்பி வச்சு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நான் ட்ராக் ஐடி இந்த மாதிரி எழுதி ஒவ்வொருத்தருக்கும் நான் டிக் மார்க் பண்ணியிருக்கேன். ட்ராக்கிங் செக் பண்ணி இவங்களது சக்ஸஸ்ஃபுல்லாக போது சேர்ந்துச்சு அப்படின்ற தகவலும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் ஒரு கஸ்டமர் பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் என்வலப் கவர் மேலே அந்த ஸ்டிக்கர் ஒட்டினது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ராக் ஐடி டெலிவரி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் நான் 19 பேர் தான் அனுப்பியிருக்கிறேன். அது இல்லாமல் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 பேர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எழுதி வச்சுருக்கிறேன். ஒரு 8 பேர் கஸ்டமர். இந்த பக்கம் 7 இருக்குது. இன்னொரு பேஜில் 1 இருக்குது. இந்த மாதிரி 8 கஸ்டமர் நாளைக்கு நான் அனுப்ப போகிறேன். ஏற்கனவே அனுப்பினது 19, இது ஒரு 8, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 27 கஸ்டமர்ஸ் இப்போதைக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறேன். கஸ்டமருங்கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் சர்ச் பண்ணி எடுக்கிறதே பெரிய விஷயமா இப்போ இருக்குது. ஏன்னா 2019 அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்றதே சர்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் 15,000க்கு மேலான தொகை உள்ளவராக நீங்கள் இருந்தால் கூட பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்டு, ரெசிப்ட்டு எல்லாமே பத்திரமா வைங்க. இதனுடைய பணம் உங்கள் வங்கி கணக்கில் சேர்ற வரைக்கும் அனைத்து டாக்குமெண்ட்டும் சேர்ப்பு வைங்க. எது எப்போ கேட்குவாங்கன்றத மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. ஏன்னா கமிட்டி ஒரு சில டைமில் ஒவ்வொன்றா மாற்றிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால்
ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து ரொம்ப சேஃப்டியாக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு 8 கஸ்டமர்து வந்து நாளைக்கு நான் ரெஜிஸ்டர் தப்பால் அனுப்ப போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் அனுப்பி வச்சா நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி அனுப்பி வைக்கும்போது அந்த என்வலப் கவர் மேலே ஒரு ஸ்கேனிங் கோடு பார்கோடு இருக்கும் இல்லையா, அதனுடைய ரிசிப்ட் ஒட்டுவாங்க. அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்எல்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய லாகிங் ட்ராக்கிங் இருக்கு இல்லையா, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேர்ந்துச்சு அப்படின்ற தகவலை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிற்காலத்தில் நமக்கு இது மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட அது நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயமாக இங்கே பார்க்கப்படுது. ஓகே நண்பர்களே, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் அந்த வீடியோவை வந்து நான் பதிவு பண்ணேன். ஏன்னாக்கா நிறைய பேர் தயங்கிட்டே இருக்குங்க, செபியினுடைய ஆஃபீஸுக்கு வந்து நம்ம டாக்குமெண்ட் அனுப்பி வச்சா கரெக்டாக போய் சேருமா சேராதா அப்படின்ற மாதிரி. நான் அனுப்பி வச்ச 19 டாக்குமெண்ட்டில் 18 டாக்குமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சேர்ந்துருக்கு. இன்னும் ஒரு டாக்குமெண்ட்டு அந்த வேலை இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு 8 டாக்குமெண்ட்ஸை அனுப்பி வைக்கிறேன். இது போன்ற நீங்கள் வந்து ரொம்ப சந்தேகத்தில் இருந்தாலும் சந்தேகத்தை விட்டு ஒழித்து இனி வந்து செபியும் கமிட்டி மட்டும் தான் இதனுடைய பணத்தை தரப்போகிறாங்க. அதனால் மறக்காமல் அனுப்பி வைங்க. நம்ம சேனலுடைய தகவல் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.